ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் குவைத்தில் உள்ள நிலை குறித்து அப்துல் மஜீத் என்பவர் புதிய தலைமுறைக்கு வழங்கிய பிரத்யேக தகவல்களை இப்போது பார்க்கலாம். குவைத் நாட்டில் இதுவரைக்கும் இயல்பு வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அதே மாதிரி காலையில் நடந்த தாக்குதலுக்காக குவைத் அரசாங்கம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பதட்டப்பட வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அறிவுரைகளை பின்பற்றும்படி கேட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய தாக்குதலுக்காக குவைத்துக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ஏர் ஸ்பேஸை மட்டும் தற்காலிகமாக இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. குவைத் ஏர்வேஸ் தன்னுடைய அனைத்து விமானத்தையும் இப்போ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிற குவைத் அரசாங்கத்திலேருந்து மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்குதுன்னு இங்கே இருக்கிற மருத்துவ தலைமையகத்திலேருந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்குது. காலையில் சைரன் கொடுத்துருந்தாங்க. இங்கே சைரன் எழுப்பப்பட்டு எல்லோரும் தயார் நிலையில் இருக்குமாறும், மற்றபடி பதட்டப்பட வேணாம் அப்படின்ற தகவலை தான் இங்கே இருக்கிற அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. இயல்பு வாழ்க்கையில் இதுவரை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதுதான் தற்போதைய செய்தியாக இருக்குது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக அப்துல் மஜீத், உதவும் கரங்கள், குவைத்.